டோன்ட் கீப் ஆல் யுவர் கேஷ் இன் த பேங்க். உங்களுடைய எல்லா பணத்தையும் பேங்க்ல வைக்காதீங்க. நான் ஏன் இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தரத்துக்கான ரீசன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க ஒரு வேலை செய்யுங்க, உங்க பேங்க் போங்க அண்ட் அவங்க கிட்ட இது சொல்லுங்க, சார் என்கிட்ட ஒரு நிலம் இருக்கு, இதுதான் அதோட பேப்பர்ஸ், நான் இதுக்கு மேல ஒரு வீடு கட்டணும், சோ அதுக்கு எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான லோன் தேவைப்படுது. இப்ப இங்க பாருங்க, பேங்க் 12% இன்ட்ரெஸ்ட் போட்டு அண்ட் கொஞ்சம் நெஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு லோனை கொடுத்துரும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி ஏதோ ஒரு காரணத்தால உங்களால அந்த லோனை கொடுக்க முடியாம போச்சுனா அப்ப அவங்க கண்ணு எதிர்க்கே இருக்குதுல ப்ராப்பர்ட்டி உங்களுடையது அண்ட் இதோட வேல்யூ லோனை விட ரொம்ப அதிகம். இப்போ இதே பேங்க்ல ஒரு மாசத்துக்கு அப்புறம் செகண்ட் நம்பர் எம்ப்ளாயி கிட்ட போய் இதை சொல்லுங்க, சார் எனக்கு லோன் தேவைப்படுது 10 லட்சம் ரூபாய்க்கு, ஏன்னா எனக்கு உங்க பேங்க் உடைய ஷேர்ஸ் வாங்கணும் அண்ட் என்னுடைய பணத்தை இதுல இருந்து க்ரோ பண்ணணும். இப்போ இந்த பேங்க் உங்களுக்கு இந்த லோனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொடுக்காது. ஏன்னா இங்க உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கான எந்த ஒரு லாபமும் தெரியல. ஏன்னா அவங்களே இந்த விஷயத்தை குறித்து ஷியோர் இல்ல. எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அவங்க உங்களுக்கு லோன் கொடுப்பாங்களோ அதுக்கு பிரகாரம் அவங்களுடைய ஷேர்ஸோட வேல்யூ அதிகமாகுமா இல்ல குறைஞ்சிருமா. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில பேங்க் உங்களுடைய பணத்தை உங்ககிட்ட சிக்க விட மாட்டாங்க. பேங்க் உங்களுக்கு எப்போ லோன் கொடுப்பாங்கன்னா அவங்க கிட்ட ஷூரிட்டி இருக்கிறப்ப தான். என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அவங்க உங்களுக்கு லோன் கொடுக்கறாங்களோ அதை அவங்க உங்ககிட்ட இருந்து எளிதாக மீட்ட முடியணும். ஏன்னா லோன் மீது 12-21% ஹை இன்ட்ரெஸ்ட் வாங்குறது இதுதான் மெயின் வருமானமே இவங்களுடையது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த வருமானத்தையும் அவங்க நம்மளுடைய உங்க பணத்தை வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா பேங்க் செக்யூர் சாய்ஸாக கருதி அதுல நம்மளுடைய எல்லா காசையும் போட்டு வச்சிருக்கிறோம். அண்ட் இதுல இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்து அவங்க இதை யோசிக்கிறாங்க, இங்க காசு க்ரோ ஆகுதுல நம்மளுது, பட் நமக்கு அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறாங்க அண்ட் நம்மளோட காசை வச்சு அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க, இதுல வான பூமி அளவுக்கான வித்தியாசம் இருக்கு. அவங்க உங்களுக்கு உங்களோட பணத்து மீது ஹார்ட்லி 3-4% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா இது விலைவாசி இன்ஃப்ளேஷன் கூட பீட் பண்றது கிடையாது. ஆனா இன்னொருத்தருக்கு இதே பணத்தை லோன்ல கொடுத்து 12-21% அளவுக்கான இன்ட்ரெஸ்ட் வாங்கிடுறாங்க. சோ இதனால தான் அப்படி உங்களுடைய எல்லா பணமும் பேங்க்ல இருக்குனா, சோ இன்டைரக்ட்லி அது உங்களுக்கு இல்ல, உங்களுடைய பேங்க் தான் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. உல்டாவா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட பணத்தோட வேல்யூ இன்னும் கம்மியாகிட்டே போகுது. சோ இப்போ கேள்வி என்னன்னா, அப்படி பேங்க்ல நம்மளுடைய காசை வைக்க கூடாதுன்னா அப்போ என்ன செய்யறது? எல்லா பணத்தையும் வீட்லயே வைக்க முடியாதுல்ல. ஏன்னா அங்க வந்து உங்களுடைய பணம் 1% கூட க்ரோ ஆகாது. சோ பேங்க்ஸ் இல்லாம வேற எதனா வழிகள் கூட இருக்கா? அங்க நம்மளுடைய எல்லா பணத்தையும் போட்டு விட்டுறணும் ஒரு வாட்டி. அண்ட் டைம் கூடவே நம்மளோட பணம் எவ்வளவு க்ரோ ஆயிட்டு இருக்கணும்னா இது இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணிரணும். நான் உண்மையை சொல்லனா இதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அங்க நீங்க ஒரு வாட்டி உங்களோட பணத்தை முதலீடு பண்ணி விட்டுருங்க அண்ட் அந்த பணம் அங்க அதுவாவே க்ரோ ஆகும். வெல் பாருங்க, நான் சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது, பட் இது வரைக்கும் ஃபைனான்ஸை பத்தி நான் எவ்வளவு நாலேஜ் அடைஞ்சிருக்கேனோ, மணியை பத்தி எவ்வளவு வெவ்வேறு புக்ஸ் படிச்சிருக்கேனோ, இது எல்லாத்துலயும் எனக்கு சில காமனான அசெட்ஸ் கிடைச்சிருக்கு. அங்க சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் அவங்களோட பணத்தை பேங்க்ல வைக்கிறதுக்கு பதிலா அங்க முதலீடு பண்ண ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் டெஃபினெட்லி அங்க காசு முதலீடு பண்றது பேங்க்ஸை விட அவங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் ப்ரொவைட் பண்ணும். சோ என்னென்னலாம் அந்த அசெட்ஸ் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்டிங் வரப்போ நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கருதப்படுது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்குமே டைம் அண்ட் நாலேஜ் இல்ல ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து ரிசர்ச் பண்ணி அதுல முதலீடு பண்றதுக்கு. அதுக்காகவே பஜாஜ் லைஃப் வந்து ஒரு என்எஃப்ஓ அறிமுகம் செஞ்சிருக்காங்க. நிப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற என்எஃப்ஓ தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 30 ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் எதெல்லாம் அண்டர் வேல்யூடா இருக்குதோ அதுல போய் முதலீடு செய்வாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் லாஸே ஆகாது அப்படின்ற அஷூரன்ஸுடன். இத பத்தியான மேலும் விவரங்கள் நீங்க கீழ இருக்கிற லிங்க் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 30 அண்டர் வேல்யூட் கம்பெனிஸ்ல நம்மளோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த என்எஃப்ஓ உடைய இண்டெக்ஸ் கடந்த 5-7 வருடங்களை எடுத்து பார்க்கும்போது கடந்த 5 வருடங்கள்ல 27.8% சிஏஜிஆரும் கடந்த 7 வருடங்கள்ல 25.7% சிஏஜிஆரும் கொடுத்திருக்கு. இதுல கேபிட்டல் கேரண்டீட் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா மெச்சூரிட்டி சமயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முதலீடு வந்து 100% கேரண்டியாவும் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி என்ஏவி 10 ரூபாய் தான். மாதம் பிரீமியத்துல 120 மடங்கு லைஃப் கவர் அப்படின்றதும் கிடைக்கும். வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கிற லாபத்துக்கு டாக்ஸ் இல்லன்றது குறிப்பிடத்தக்கது. என்ஆர்ஐ மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம்ல 2 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. இத பத்தியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. பேக் டு தி டாபிக். அசெட் நம்பர் 1. இப்ப ரீசன்ட்லி நான் ராபர்ட் கியோசாகியோட ஒரு பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதுல அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு இருக்கிற யூத் வந்து அவங்க கரன்சியை வெறும் ஒரு சைடுல இருந்து தான் பாக்குறாங்க. அவங்களோட பார்வையில கரன்சி, அதாவது ரூபாய், டாலர், யூரோ, இது எல்லாமே தான்.
அண்ட் இதை அடையறதுக்கு தான் அவங்க ராத்திரி பகலமா உடைக்கிறாங்க. ஆனா உண்மையில் சொல்லணும்னா என்னோட பார்வையில இது ஒரு ஃபேக்கான கரன்சி, லிட்டரலி எ ஃபேக் கரன்சி. ஏன்னா இது நம்மள்தா இருந்தோ அது நம்மளது கிடையாது. இந்த கரன்சி மீது முழு கண்ட்ரோல் கவர்மெண்ட் கிட்ட அண்ட் பேங்க் கிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட இதோட வேல்யூ எப்பவுமே அதிகமாகவே ஆகாது. எதனா அப்படி கவர்மெண்ட் விரும்புறாங்கன்னா அவங்க எதனா ஒரு புது பாலிசி கொண்டு வந்து இதோட வேல்யூவை 0 வரைக்கும் குறைச்சிடலாம். நான் அந்த கரன்சி தான் ரொம்ப ப்ரிஷியஸா கருதுவேன். அது நம்மளுடைய மனிதர்கள் இல்ல, காட் வந்து உருவாக்கி இருக்காரு. அண்ட் தட் இஸ் கோல்ட் அண்ட் சில்வர். நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, இதோட வேல்யூ டைம் கூட அதிகமா தான் ஆயிருக்கு, எப்பவும் குறைஞ்சது இல்ல. அண்ட் ஃபியூச்சர்ல இது எப்பவும் குறைய போறதும் இல்ல. சோ அப்படி நீங்க இந்த கரன்சி உங்ககிட்ட வச்சிருக்கிறது பதிலா இந்த கரன்சி உங்ககிட்ட வச்சிருந்தீங்கன்னா அப்ப மேற்கொண்டு இதோடைய அதிகரிக்கிற வேல்யூனால நீங்க ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அடைய முடியும். வெல், சொல்ல போனா இந்த வார்த்தையில ஏகப்பட்ட உண்மைகள் இருக்கு. ஏன்னா அப்படி நம்ம இந்த கரன்சியை சேவ் பண்ணி வச்சாலும், அதாவது இந்த அளவுக்கு பணத்தை நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு வச்சிருந்தாலும் சரி, இதோட வேல்யூ நம்மளால எப்பவுமே அதிகமாக்கவே முடியாது. அண்ட் இந்த விஷயம் உண்மை, நம்மளுடைய இந்த கரன்சி மீது அதிகமான கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்ல, கவர்மெண்ட் அண்ட் பேங்க்ஸ் கிட்ட தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வருஷம் 2016 டிமானிட்டைசேஷன், வருஷம் 2019 PMC பேங்க் ஸ்கேம். அப்ப பாத்தீங்கன்னா லிட்டரலி ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களுடைய பணத்தையே திரும்ப வாங்குறதுக்கு பெரிய பெரிய லைன்ல கஷ்டப்பட்டு நிக்க வேண்டியதானது. அண்ட் அப்பவும் பாத்தீங்கன்னா முழு காசு ரெக்கவர் பண்ண முடியாம போச்சு. ஆனா காட் உருவாக்கின இந்த கரன்சி மீது 100% இல்லனாலும் பட் மேக்ஸிமம் கண்ட்ரோல் உங்கள்தா தான் இருக்கும். அண்ட் டைம் கூடவே இதோடைய அதிகரிக்கிற விலையும் இங்க நீங்க முழு சார்ட்டியே பார்க்கலாம். இந்த ரீசனால தான் நீங்க பல அப்பர் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல பாத்திருப்பீங்க, அவங்க கேஷ்க்கு பதிலா அவங்க கிட்ட அதிகமா பிரிஷியஸ் மெட்டல்ஸா வச்சிருப்பாங்க. லைக் கோல்டன் வாட்ச், ஜுவல்லரிஸ், கோல்டன் செயின், இந்த மாதிரி இன்னும் பல. இத பார்த்து ஒரு சராசரி நபருக்கு தோணும் இவர் ஷோ ஆஃப் பண்றாருன்னு, இல்ல விலை அதிகமான விஷயத்துல இவர் பணத்தை வீணாக்குறாருன்னு. பட் மெயின் ரீசன் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இதுதான். சோ அப்படி உங்களோட பணமும் பேங்க்ல இருக்குனா அண்ட் உங்களுக்கு வெறும் 3-4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. சோ அந்த பணத்தை அங்க வைக்கிறதுக்கு பதிலா அத பிரிஷியஸ் மெட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அசெட் நம்பர் 2, வாரன் பஃபட் 17 வயசு இருக்கிறப்போ அவர் ஒரு வாட்டி ஒரு பார்பர் கிட்ட முடி வெட்ட போனாரு. பட் அங்க போய் அவர் பார்த்தாரு ஷாப்ல ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. மக்கள் ஹவர் கணக்கா அவங்களோட தருணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வாரன் அங்க உட்கார்ந்து காத்திருக்க வேண்டியதானது. அவருக்கு நோட்டீஸ் பண்ணாரு லைன்ல இருந்த ஆட்கள் கொஞ்சம் அதிகமாவே கவலையா தெரிஞ்சாங்க. பிகாஸ் ஹவர் கணக்கா இந்த மாதிரி போராக நிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வாரனுக்கு இங்க இருந்து ஒரு பிரமாதமான ஐடியா வந்தது. அவர் உடனே அவரோட ஃப்ரெண்ட் டான்லி கிட்ட போனாரு. அவர் வந்து டான்லி கிட்ட புரிய வச்சாரு, என்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது கண்டிப்பா வேலை செய்யும். அப்படி நீ இதுல எனக்கு பார்ட்னர் ஆகணும்னா அண்ட் என் கூட சில இன்வெஸ்ட்மெண்ட் நீயும் பண்ணணும். சோ அப்புறம் பாரு, நீ கொஞ்சம் டைம்லயே நம்ம இதுல இருந்து ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிருவோம். டான்லி வந்து பிசினஸ் மாடல் என்னன்னு கேட்டாரு. சோ வாரன் வந்து புரிய வச்சார், இங்க பார், என் வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்பர் ஷாப் இருக்கு, அங்க பொதுவா நான் நோட்டீஸ் பண்ணிருக்கிறேன் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். மக்கள் ஹவர் கணக்கா அவங்களோட தருணத்துக்கு வெயிட் பண்ணி கடுப்பாயிடுறாங்க. சோ ஏன் நம்ம அந்த இடத்துல ஒரு பின்பால் மிஷின் செட்டப் பண்ண கூடாது? இதனால் யாரெல்லாம் அங்க போர் ஆகுறாங்களோ அவங்க பின்பால் கேம் விளையாடி அவங்களோட டைம் பாஸ் பண்ணலாம். தென் இதனால் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அண்ட் நம்மளுக்கும் வருமானம் கிடைக்கும். டான்லிக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ முதல்ல அவங்க இந்த விஷயத்தை பத்தி அங்க இருக்கிற பார்பர் கிட்ட பேசினாங்க அண்ட் புரிய வச்சாங்க எப்படி இந்த ஐடியா இன்னும் அதிகமான கஸ்டமர்ஸ் கொண்டு வர முடியும்னு. அண்ட் இதுக்கு அவர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பணமா தர வேண்டியது இருக்காது. பார்பருக்கு இது ஒரு லாபகரமான டீலாக தோணுச்சு. சோ அவர் இதுக்கான பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அவங்களோட சேவிங்ஸ்ல இருந்து $25 சேர்த்தாங்க. அண்ட் அந்த ஷாப்க்குள்ள ஒரு செகண்ட் ஹேண்ட் பின்பால் மிஷினை செட்டப் பண்ணிட்டாங்க. இந்த ஐடியா லிட்டரலி டே 1ல இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கு அவங்களுடைய தருணம் வரத்துக்கு இப்போ உட்காந்துட்டு அங்க காத்திருக்க வேண்டியது இல்ல. அவங்க போர் ஆகாமலே அவங்களுடைய தருணம் வர்ற வரைக்கும் அந்த கேமை விளையாடலாம் இல்ல பார்க்கலாம். இந்த ஐடியா மக்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருச்சுன்னா இப்ப அவங்க மத்தவங்களுக்கும் இந்த ஷாப்பை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பார்பரோட வருமானமும் அதிகமாச்சு அண்ட் கூடவே வாரன் அண்ட் அவரோட நண்பருக்கும் எந்த வேலையும் செய்யாமலே அந்த மிஷன் த்ரூ ஒரு ரொம்ப நல்ல இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வாரன் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். சின்ன வயசுல ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு பணத்தை எப்படி சரியாக உபயோகிக்கணும்னு. பேசிக்கலி அவர்கிட்ட மிச்சம் இருந்த பணத்தை அவர்கிட்டயே வச்சிருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ல போட்டுறாரு. அது வந்து ரெகுலர்லி அவருக்கு ப்ராஃபிட் சம்பாதிச்சு கொடுத்தது. இப்போ இந்த பாயிண்ட் த்ரூ நான் உங்ககிட்ட சொல்லல, அப்படி உங்ககிட்ட கேஷ் இருந்தா அப்ப நீங்களும் வாரன் மாதிரி இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிட்டு வாங்கன்னு இல்ல. நான் உங்களுக்கு என்ன தெரிவிக்கிறேன்னா எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இங்க நீங்க உங்களோட பணத்தை போட்டீங்கன்னா அப்ப இதுவும் உங்களுக்கு ஒரு ரெகுலர் பாசிவ் இன்கம்கான ஒரு நல்ல சோர்ஸ் ஆயிடும். லைக் என் நண்பரோட ஒரு அண்ணா இருக்காரு. அவர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி தான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ ரிக்ஷா வாங்கினாரு. அண்ட் அப்பத்துல இருந்து அவர் அந்த ஆட்டோ ரிக்ஷாவை 700 rupees per டேக்கு ரெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காரு. இதுல இருந்து அவருக்கு எதுவுமே செய்யாமலே ரெகுலர் இன்கம் வருது. அண்ட் ஆப்வியஸ்லி இது பணத்தை பேங்க்ல வைக்கிறதுக்கு பதிலா ஒரு ரொம்ப ப்ராஃபிட்டபிளான விஷயம். சோ நீங்களும் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷனரியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அசெட் நம்பர் 3, இவர் தான் கலிபோர்னியால வசிக்கிற ஜானதன் ஜோனஸ்.
இவர் ஒரு பீப்பிள் மேட் மில்லியனர். எஸ், வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கலாம். செல்ஃப் மேட் மில்லியனர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பீப்பிள் மேட் மில்லியனர் அப்படின்னா என்ன, அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் என்ன சக்சஸ் அச்சீவ் பண்ணிருக்காரோ, எந்த அளவுக்கான சொத்து சேர்த்திருக்காரோ, இது சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி அவருடைய உழைப்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எதுவுமே இல்லையா. ஜீவன் அவர்கிட்ட எந்த விதமான சிறப்பான ஸ்கில்லும் கிடையாது. பட் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இனிஷியலி காசு இருந்ததுனால் சோ அவர் அவரை பணக்காரன் ஆக்கிக்கிறதுக்கு மத்தவங்களை யூஸ் பண்ணாரு. அவருக்கு அவரோட பிசினஸ்க்குள்ள எதனா ரெக்வயர்மெண்ட் தேவைப்படுறப்போ அப்ப அவர் அந்த ஃபீல்ட்ல சேர்ந்த எக்ஸ்பர்ட் ஹையர் பண்ணிடுவாராம். இதனால் அவருடைய வேலையில பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவலான பெர்ஃபெக்ஷன் தெரிஞ்சது. அண்ட் இதே மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவரையே இன்னைக்கு ஒரு மில்லியனர் ஆக்கிக்கிட்டாரு. ஆனா பாருங்களேன், அப்படி நீங்க கவனமா பாத்தீங்கன்னா இது ஒன்னும் ஒரு விதமான யூனிக் இன்சிடென்ட்ஸ் கிடையாது. பீப்பிள் மேட் மில்லியனர்னு அவரே ஃபேமஸ் ஆக்கிக்கிட்ட சொல்றாரு. ஆனா இவரும் அதே தான் செய்யறார். எதை மிச்ச வெற்றி பெற்ற ஆட்கள் செய்யறாங்களோ, அதாவது மத்தவங்களோட ஸ்கில் அண்ட் உழைப்பை யூஸ் பண்ணி அவங்க பணக்காரர் ஆகிறது. இங்க பாருங்க, இப்போ எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கோ அது உண்மையில இவ்வளவு பெருசா ஏன் ஆயிருக்குன்னா, ஏன்னா அதுல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பு இருக்காங்க. அப்படி இந்த கம்பெனிஸ் எதுனா ஒரு தனிநபர் நடத்தினார்னா அப்ப இன்னைக்கு அந்த லெவல் வரைக்கும் அவர் கண்டிப்பா போய் சேர்ந்திருக்க மாட்டாரு. சோ இது கேட்கறதுக்கு வேணா உங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமா தோணலாம். பட் அப்படி உங்ககிட்ட காசு இருக்குன்னா அப்ப நீங்க உங்க அக்கம் பக்கம் இருக்கிற ஆட்களையும் உங்களுடைய அசெட்டாக மாத்தலாம். லைக் என்னுடைய ஒரு யூடியூபர் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவர்கிட்ட அவரோட பர்சனல் சேவிங்ல பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. சோ அவர் அந்த காசை பேங்க்ல வைக்கிறதுக்கு பதிலா அதை வச்சு அவருக்காக ஒரு புது அசெட்டை கிரியேட் பண்ணிட்டாரு. என்னாச்சுன்னா அவர் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல அவருக்கான ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் உருவாக்குனாரு. தென் அதுக்கப்புறம் அவர் அந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் ஹையர் பண்ணாரு. பாத்தீங்கன்னா இவர் எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு. அதுல அவருடைய ஹெல்ப்புடன் இவர் இந்த 2 அக்கௌண்ட்ஸ்லயும் ப்ராடக்ட் செலக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அதோட போட்டோகிராஃபி, SEO, ப்ராஃபிட் மார்ஜின், டாக்ஸேஷன், மார்க்கெட்டிங் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டாரு. அவருடைய இந்த வேலை இன்னைக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது அவருடைய அதிகமான இன்வால்வ்மென்ட் இல்லாமலே அவருக்காக as a fourth income source ஆக வேலை செய்யுது. அசெட் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்களோ, என்ன சொல்லப்படுதுன்னா அப்படி இன்னைக்கு இவங்களுடைய எல்லா பணத்தையும் சராசரி மக்கள் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துறாங்கன்னா, ஆனாலும் பிறகு கொஞ்சம் டைம்லயே இந்த எல்லா பணமும் திரும்ப பாத்தீங்கன்னா அவங்க கிட்டே போயிடுமா. இந்த மாதிரி ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கான நாலேஜ் இருக்கு அண்ட் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த பணத்தை உங்க கிட்ட இருந்து எப்படி திரும்ப வாங்குறது அதுக்கான 100 வழிகள் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டும் எந்த மாதிரியான விஷயம்னா இது உங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அப்படி நீங்க எதனா ஒரு ஃபீல்ட குறித்து நாலேஜ் கெயின் பண்றீங்கன்னா அப்ப அது லைஃப் டைமா இருக்கும். உங்க கூட உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பல பேர் எந்த மாதிரி இருப்பீங்க, எதனா ஒரு ஃபீல்ட பத்தி ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா பிரச்சனை என்ன, மக்கள் அவங்களுடைய நாலேஜ் இல்ல எதனா ஒரு ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு வேல்யூவே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தோன்றதே இல்ல அந்த நாலேஜ் இப்போவும் ஒரு அசெட் மாதிரி யூஸ் பண்ணலான்னு. பட் தேங்க்ஃபுல்லி சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை குறித்து அவேர் ஆயிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட காசை வச்சு அவங்களுடைய நாலேஜ் மீது டிஜிட்டல் அசெட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நீங்க யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி பல ஆட்ஸ் பார்த்திருப்பீங்க. அங்க அவருடைய கோர்ஸ் த்ரூ ஒருத்தர் டிராப் ஷிப்பிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் இ-காமர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, வேற ஒருத்தர் வீடியோ எடிட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அண்ட் இன்னொருத்தர் இங்கிலீஷ் பேசுறது சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அண்ட் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பிசினஸ் எப்படி பண்றது இது சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இங்க மெயின்லி உங்களுடைய காசு பாத்தீங்கன்னா இத மார்க்கெட்டிங் செய்யறதுல தான் செலவாகுது. ஆனா இதே மார்க்கெட்டிங்ல இருந்து இவங்க இதை வச்சு அதிக காசு சம்பாதிச்சிருவாங்க. இப்போ சில பேருக்கு இங்க ஒரு பாயிண்ட் தோணலாம், நண்பா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான், ஆனா இதை வச்சு ஒரு கோர்ஸ் எப்படி உருவாக்குறது எங்களுக்கு இது தெரியாது. இங்க பாருங்க, யூடியூப்ல உங்களுக்கு இத பத்தி பல வீடியோஸ் கிடைச்சிரும். அங்க நீங்க இத ஃப்ரீயாவே கத்துக்கலாம். உண்மையில ஒரு கோர்ஸ் உருவாக்குறப்போ எந்தெந்த விஷயத்துல கவனத்தை செலுத்தணும் அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கோர்ஸோட மார்க்கெட்டிங் எப்படி பண்றது. சோ இத பத்தி நீங்க யூடியூப்ல ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலி அப்டாலோட இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். லிட்டரலி இந்த 1 மணி நேரம் வீடியோல உங்களுக்கு கோர்ஸ் குறித்து என்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே கிளியர் ஆயிடும். அண்ட் நீங்களும் சில மாசங்களே உங்களோட கோர்ஸ் லான்ச் பண்ணி இதுல இருந்து ஒரு ரெகுலர் இன்கம் உருவாக்கலாம். சோ நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா உங்களோட நாலேஜ் மானிடைஸ் பண்ணனும் விரும்புறீங்கன்னா, அத பத்தி ஒரு டிஜிட்டல் அசெட் கிரியேட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா, அப்போ இந்த லைன்ல உங்களுடைய கொஞ்சம் பணத்தையும் அண்ட் டைமை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க இதையும் பாசிபிள் ஆக்கலாம். சோ இதுதான் இந்த 4 அசெட்ஸ். இதை வச்சு நீங்க உங்களோட பணத்தோட வேல்யூவை பல மடங்கு அதிகமாக்கலாம். உங்களுக்கு இதுல இருந்து எந்த அசெட்ஸ் பிடிச்சிருந்துச்சு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சோ फ्रेंड्स, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பஜாஜ் நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இன்னும் சில நாட்களுக்கு மட்டும் தான் ஓபன் ஆக இருக்கும். இத பத்தி இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அதுக்கான லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ள மக்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ thank you for watching.